எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு தம்பி கீபோர்டு போட்டாங்க, இப்போ கீபோர்டு போடுறாங்க. ஒரு ஆள் வசனம் வாசிக்கிறாரு, ஒரு ஆள் பாய் போட்டார், ஒரு ஆள் சேர் போட்டார், ஒரு ஆள் ஜோம் பண்ணார் ஆராதனைக்காக நேற்று வந்து. இப்படி எல்லாரும் வேலை செஞ்சனால்தான் இங்கே நான் வந்து நிற்க முடியுது. இல்லைன்னா இந்த ஆராதனை சாத்தியமே இல்லை. எனக்கு பாட்டே ஒழுங்காக வராது. அட்லீஸ்ட் இந்த மியூசிக்கை போட்டால் தான் ஏதோ பாடுவேன். அல்லேலூயா, ஏதோ கொஞ்சம் பாடுவேன். இவங்க எல்லாரும் இந்த தோட்டத்தில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இந்த தோட்டத்தில் இப்படியான ஆள் நம்பி 2 பேர் பாடுறாங்க. ஒரு ஆள் பாட்டு நடத்தினார், ஒரு ஆள் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இங்கே இருக்கிறதுனால தான் வண்டி ஓடுது. அல்லேலூயா. இல்லைன்னா இந்த தோட்டம் சரியாக இயங்காது. அதனால் கர்த்தர் இந்த தோட்டத்தில் கொடுத்த நல்ல பணியாளர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏதோ ஒரு வகையிலையாவது இந்த தோட்டத்தில் பிரயோஜனமாக இருந்தால் நம்ம பரலோகம் போய் சேர்ந்துடலாம். எந்த பிரயோஜனமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். சிலர் காணிக்கை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு வகையில். ஆனால் இந்த காணிக்கையெல்லாம் கொடுக்கறத விட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவங்க, அழுகிறவங்க, ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்குறவங்க ரொம்ப பெரிய பாக்கியவான்கள். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை கொண்டு வர்றவங்க இந்த உலகத்தை விட பெருசாக ஆண்டவருக்கு ஏதோ செய்கிறாங்க. அப்போ நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் கவனிக்கும்படியாக கேட்குறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆராதனையில் இவ்வளோ பிரச்சனை. நான் பேசுகிறதுக்குள்ளே நான் பேச தொடங்கிட்டாலே சாத்தானுக்கு பொறுக்காது. இதெல்லாம் பார்க்குற நீங்கள் கொஞ்சம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ அந்த எஜமானனுடைய தோட்டத்தில் நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு எதை பதிவு செய்ய போகிறேன்னா, யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அதான் சொல்லப்போறேன். இந்த தோட்டத்தில் எஜமான், ஓனர், ஆண்டவராகிய இயேசு அதிகாலையில் போய் வேலைக்கு ஆள் தேடுறாராம். அதிகாலையில் தேடி கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு வந்து வேலைக்கு வச்சுட்டார். சரியா? அடுத்து 3ஆம் மணி வேலை, அடுத்து 6ஆம் மணி வேலை, அடுத்து 9ஆம் மணி வேலை. நம்ம கணக்குக்கு நான் சொல்கிறேன், 3ஆம் மணி வேலைன்னா காலையில் 9 மணி. நம்ம ராமநாதபுரத்தில் வேலைக்கு ஆள் தேடுறது 3ஆம் மணி வேலை. ஆனால் ஆண்டவர் ஆள் தேடினது அதிகாலையில். எப்போ தேடினாரா? அதிகாலையில் ஆள் தேடி போகிறார். அவர் அதிகாலையில் தேடுறார். இது எதை குறிக்குதுன்னா, இந்த உலகம் உண்டானதில் இருந்து கர்த்தர் பரலோகத்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கார். அதான் நம்ம. அல்லேலூயா. உலகம் உண்டானதுலேருந்து ஏனோக்க சேர்த்தாரு, ஆபிரகாமை சேர்த்தாரு, எல்லாரையும் சேர்த்தார். உலகம் உண்டானதுலேருந்து அதிகாலமே ஆட்களை தேடி போனார். அடுத்து 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை. இந்த வேலையிலெல்லாம் ஆட்களை கர்த்தர் தேடி போனார். ஒவ்வொரு மணி நேரமும் தேடி போகிறார். இதில் நம்ம ஊரில் 9 மணி காலையில் 7 மணி 8 மணிக்கு போனீங்கன்னா அந்த ஜெகன் தேட்டர் பக்கத்தில் அந்த முனிசிபால் ஸ்கூலுக்கு இடையில் ஆட்கள்லாம் நிற்பாங்க. போனால் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே போனீங்கன்னா சித்தாள் கிடைக்கும், கொத்தனார் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கும். நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வேலை கொடுக்கலாம். ஆனால் 10 மணிக்கு போனீங்கன்னா ஆளும் இருக்காது, யாரும் இருக்காது. நீங்களும் ஆளை பிடிக்க முடியாது. ஒன்று வந்த ஆள் வீட்டுக்கு கிளம்பி போயிடும். ஆனால் ஆண்டவருடைய ஏக்கம், விருப்பம், நோக்கம் என்னன்னா, எப்படியாவது ஆட்களை பிடிச்சு கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்கணும்னு அவர் ரொம்ப தயாளனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு வயசாயிடுச்சா அதை பற்றி இல்லை. அவர் எப்படியாவது உள்ளே வந்துடணும், எப்படியாவது அவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது அவர் கெட்டு போயிடக்கூடாது. அது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். சில நேரம் ஸ்கூலில் படிக்கும்போதே அழைப்பு கிடச்சிருக்கும். 80 வயசில் உள்ளே வருவோம். எப்படி அழைப்பு எங்கே கிடச்சிருக்கோம்? ஆனால் 80 வயசில் உள்ளே வந்து உட்காருவோம். அது பெரிய கிருபை. அதனால தான் தாவீது காலையில் சொன்னார், என் மேல் பாராட்டின கிருபை பெரியது, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன பண்ணினீர்? தப்புவித்தீர். எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்தார். இப்போ பாருங்க, 9ஆம் மணி வேலையில் 9 மணிக்கு ஆள் தேடுறார். 9 மணிக்கு தேடிட்டு மறுபடியும் 12 மணிக்கு வந்து தேடுறார். 12 மணிக்கு தேடிட்டு மறுபடியும் தேடுறார். இப்போ 3ஆவது மணி வேலைன்னா 9, 6ஆவது மணி வேலைன்னா மதியானம் 12, 9ஆம் மணி வேலைன்னா மதியானம் 3 மணி. சரிங்க, மத்தியானம் 3 மணிக்கு ஆள் தேடினதோடு விட்டுடலாம்ல. சரி, ஏன்னா 3 மணிக்கு வந்தவனாவது 4, 5, 6 எத்தனை மணி நேரம் வேலை செய்வான் சொல்லுங்கள்? இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு ஒருத்தனை கூப்பிடுறது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம்னா, சாகும்போதாவது உள்ளே வந்துட்டா பரலோகம் சேர்த்துருவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், கையை வைத்து சொல்லுங்கள், என் ஆண்டவர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஆமாம், எப்படியாவது. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா
அவருடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய விருப்பத்தை நான் அங்கீகரிக்கலை. அப்படியும் அந்த 11வது மணி வேலை, சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிடுறார். அப்படி உள்ள வந்தவன் தான் சிலுவை கல்லை. 11வது மணி வேலை. அவனுக்கு ஆண்டவர்னு கூப்பிட தெரியுது, ராஜ்யம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் அவன் வாழ்ந்த காலம் ஃபுல்லாக இயேசுவை கூப்பிடலை. ஆனால் அந்த 11வது மணி வேலை, நான் உள்ளே வந்துடுறேன் சுவாமி அப்படின்னு சொன்னப்ப உள்ள வந்துடுற ராஜான்னு சேர்த்துக்கிட்டாரு. ஆமாம்.